குண்டக்கல் ரயில் நிலையத்தில் பயணிகள் அமர்ந்து செல்வதற்கு ஏற்றவாறு நடைமேடையில் இருக்கைகள். வாருங்கள், குண்டக்கல் ரயில் நிலையத்தை பற்றி தெரிந்து கொள்வோம். குண்டக்கல் சந்திப்பு ரயில் நிலையம் ஆந்திர பிரதேச மாநிலத்தின் அனந்தபுரம் மாவட்டத்தில் அமைந்துள்ளது. இது தெற்கு மத்திய ரயில்வே மண்டலத்தின் குண்டக்கல் பிரிவின் தலைமையகமாகவும் செயல்படுகிறது. இந்த நிலையம் தென்னிந்தியாவின் முக்கியமான சந்திப்புகளில் ஒன்றாகும். மேலும் பல முக்கிய நகரங்களை இணைக்கும் முக்கியமான முனையமாக உள்ளது. இந்த ரயில் நிலையம் 1872ஆம் ஆண்டு திறக்கப்பட்டது. தற்போது 7 நடைமேடைகள் உள்ளன. 2 மின் பாதைகள் கொண்ட தண்டவாளத்தில் ஏராளமான ரயில்கள் வந்து செல்கின்றன. ரயில் நிலையத்தில் வாகன நிறுத்துவதற்கான வசதிகள் உள்ளது. குண்டக்கல் ரயில் நிலையத்தில் பயணிகளுக்கான காத்திருப்பு அறைகள், உணவகங்கள், கழிவறைகள் மற்றும் டிக்கெட் கவுண்டர்கள் போன்ற வசதிகள் உள்ளன. தினசரி பல முக்கிய ரயில்கள் மூலம் மும்பை, பெங்களூர், சென்னை, ஹைதராபாத், திருப்பதி, விஜயவாடா, கோவா மற்றும் மைசூர் போன்ற நகரங்களை இணைக்கிறது. இந்த ரயில் நிலையத்திலிருந்து 7 ரயில்கள் இயக்கப்படுகின்றன. மொத்தம் 125க்கும் அதிகமான ரயில்கள் குண்டக்கல் ரயில் நிலையத்தில் நின்று செல்வதாக தெரிகிறது. மும்பை டு சென்னை, விஜயவாடா டு மார்முகாவா மற்றும் குண்டக்கல் டு பெங்களூர் ஆகிய முக்கிய ரயில்வே பாதைகளின் சந்திப்பாகும். இந்த நிலையம் 2013 முதல் 2018 வரை பல்வேறு பாதைகளின் மின்மயமாக்கல் மற்றும் மேம்பாட்டு பணிகளை கொண்டுள்ளது. நிலையத்தில் பயணிகளுக்கான அடிப்படை வசதிகள் உள்ளன. மேடைகளில் காட்சி பலகைகள், காத்திருப்பு அறைகள் மற்றும் டிக்கெட் கவுண்டர்கள் போன்றவை அமைக்கப்பட்டுள்ளன. மற்ற ரயில் நிலையங்களில் ரயில் நிலைய வளாகத்திலும் காத்திருப்பு அறையிலும் பயணிகள் அமர்வதற்கு இருக்கைகள் இருப்பதை நாம் பார்த்திருக்கிறோம். குண்டக்கல் ரயில் நிலையத்தின் நடைமேடையில் 100 பயணிகள் அமரும் வகையில் இருக்கைகள் அமைத்து கொடுத்திருப்பது பயணிகளிடையே நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது. அதுபோன்று மற்ற ரயில் நிலையங்களிலும் அமைத்து கொடுக்க வேண்டும் என்பது ரயில் பயணிகளின் கோரிக்கையாகும். குண்டக்கல் ரயில்வே நிலையம் அதன் நிலைமை மற்றும் சேவைகளால் தென்னிந்தியாவின் முக்கியமான ரயில்வே சந்திப்புகளில் ஒன்றாக திகழ்கிறது.